இதுதான் ஓல்டஸ்ட் கிளாக் நம்ம கலெக்ஷன். உங்க கலெக்ஷன்ல இதான் ரொம்ப ஓல்டஸ்ட். 290 வயசு. அப்பா, இங்கே ஒரு கடல் ஷிப்ல ஓடிக்கிட்டு இருந்தது. கண்டிப்பா இது ஓடுனதுதான். இன்னைக்கு உங்க மியூசியம்ல வந்து இருக்குது. லண்டன் டவர் கிளாக் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, பெரிய டவர் கிளாக். அந்த கிளாக்ல எப்படி மணி அடிக்குமோ அதே மாதிரி மணி அடிக்கிற கிளாக்ஸ். ஓகே. கடிகாரம் கிடையாது, இதுக்கு பேர் பேரோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. பேரோமீட்டர்னா என்னன்னா வானிலை. ஆமா, வானிலையை கணிக்கிறது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிக்காக ஸ்பெஷலா செய்யப்பட்டது கடிகாரம். ஓகே ஓகே. முதல் ஜெனரேஷன் நம்ம காங்கிரஸ் பார்ட்டி யாரால நிறுவப்பட்டதோ அந்த மெம்பர்ஸ். ஓகே. இது என்ன சார், இந்த வாட்ச் மட்டும் வேற வேற நம்பர்ஸா எழுதிருக்காங்க. இத பத்தி இது வாட்ச்னு சொல்லுவாங்க. ஓகே. கிளாக். சரியா? இது வந்து என்னன்னா கேலண்டர் கிளாக். ஓகே. என்ன உள்ள ஒரு இது வந்து ரொம்ப ரேர்னு சொல்ல மாட்டேன். 1920ல இது வந்து அன்னைக்கு அபூர்வம். ஸோ ஒரு இன்னர் செக்ஷன் இந்த ரோமன் லெட்டர்ஸ் வந்து டைமை காமிக்கும். இந்த 2 முள்ளும். இந்த பெரிய முள்ளு வந்து டேட். இதெல்லாம் டேட் கிளாக் 31 வரைக்கும். ஸோ நீங்க கேட்கலாம், சில மாசம் 30, சில மாசம் 31, லீப் இயர், அதெல்லாம் அது சென்ஸ் பண்ணிடாது. எப்பவுமே எல்லா மாசமும் 31க்கு போயிடும். ஸோ மேனுவலா அந்த மாசம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடும். எப்படி சார், கீ போட்டாதான் கீ போட்டா இயங்கக்கூடிய கிளாக். இதுதான் இதோட சாவி. ஓகே. ஓ, உங்க தாத்தாட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா பெண்டுலம் கிளாக்னா இப்படிதான், அந்த காலத்துல இப்படிதான் இருக்கும். எங்க தாத்தாவுக்கு போய் எதுனே தெரியாது சார். உங்க அப்பாவுக்கு வயசு என்ன? எங்க அப்பாவுக்கு 50 வயசு ஆகுது. 50 வயசு. கண்டிப்பா உங்க அப்பா சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரி பெண்டுலம் கிளாக் தான் அவங்க அப்பா இருந்திருக்கும். ஒரு தடவை சாவி கொடுத்தா 8 நாள் வரும். இந்த பெண்டுலத்தை ஆட்டி விடணும். ஓ, இந்த சாவி போட்டுட்டு இந்த பெண்டுலத்தை ஆட்டி விடணும். இது வந்து வெயிட் ட்ரிவன் கிளாக். ஓகே சார். இது இந்த வெயிட்ல தான் ஓடுது. வெயிட் இழுக்கணுமா? இழுக்கணும். இப்போ இந்த கிளாக் வந்து ஃபுல்லா வைண்ட் ஆயிடுச்சு. 8 நாள் ஓடும். இந்த 8 நாள் ஓடும்போது இந்த வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி 8ஆவது நாள் வந்து தரையில வந்து தட்டிடும். அதுக்கு பிறகு திருப்பி இந்த செயினை பிடிச்சு இழுத்து விடணும். இழுத்து விட்டோம்னா திருப்பி அது அப்படியே ஓடிட்டு இருக்கும். இந்த வெயிட் ட்ரிவன் கிளாக் மெரைன் கிளாக். மெரைன் கிளாக்னா ஷிப்புக்குள். இப்போ இந்த மாதிரி பெண்டுலம் கிளாக் வந்து ஷிப்ல ஓடாது. இந்த ஆட்டத்துல பெண்டுலம் நின்றோம். பெண்டுலம் கிளாக் வந்து நிலையான இடத்துல தான் பெண்டுலம் கிளாக் வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது ஷிப்ல வந்து இந்த மாதிரி கிளாக் வேலை செய்யலன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் ஷிப்ல வேலை செய்யறது மாதிரி ஒரு கிளாக்கை செஞ்சு அதுக்கு பேர் பேலன்ஸ் வீல் டெக்னாலஜி. பேலன்ஸ் வீல் அதை மாதிரி வச்சு செய்யப்பட்டது தான். ஸோ அதுக்கு அவன் மெரைன் கிளாக்னு நேம் பண்ணான். அந்த காலத்துல உள்ள ஷிப்ல எல்லாமே இந்த மாதிரி கிளாக்ஸ் தான் இருந்தது. எங்கேயோ ஒரு கடல் ஷிப்ல ஓடிக்கிட்டு இருந்தது. கண்டிப்பா இது ஓடுனதுதான். இன்னைக்கு உங்க மியூசியம்ல வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம 2ஆம் உலக போர்ல ரஷ்ய கப்பற்படை நீர்மூழ்கி கப்பல்ல இருந்த கிளாக் நம்மகிட்ட இருக்குது. அப்படியா? காட்டுங்க அத. எது சார்? இதுவா? ஓ, இங்கயா? இந்த கிளாக் வந்து ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்ல இருந்தது. இதுக்கும் கீ கொடுக்கணும். ஆமா, எல்லாமே கீ கொடுத்தா ஓடுறதா இங்க. இது என்னங்க சார்? இதுதான் ஓல்டஸ்ட் கிளாக் நம்ம கலெக்ஷன். உங்க கலெக்ஷன்ல இதான் ரொம்ப ஓல்டஸ்ட். 290 வயசு. அப்பா, ஒரு 3 தலைமுறைக்குள்ளயா? இல்ல ஒரு 3 எங்க நிச்சயம் இருக்கு. ஒரு தலைமுறை நீங்க 50 வருஷம் போட்டாலுமே 50 வருஷமா? எங்க தாத்தால 100 வயசு வரை இருந்தாரு சார். இப்போ இந்த வாட்ச்க்கு வந்து 290 வயசு. 290 வயசு தாண்டுது. கடிகாரம் ஒர்க் பண்றது தெரியும், அது எப்படி சார் மணி அடிக்குது? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லண்டன் டவர் கிளாக் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, பெரிய டவர் கிளாக். அந்த கிளாக்ல எப்படி மணி அடிக்குமோ அதே மாதிரி மணி அடிக்கிற கிளாக்ஸ். ஓகே. சைமிங் கிளாக்ஸ்னு சொல்லுவோம். இதானா அது? அது ஆமா, இதோட மினியேச்சர். அதுல எப்படி மணி அடிக்குமோ அதே மாதிரி சவுண்ட் இதுல இருக்கும். ஓ,
கடிகாரம் கிடையாது. இதுக்கு பேரு பேரோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. பேரோமீட்டர்னா என்னன்னா வானிலை. ஆமா. வானிலையை கணிக்கிறது. கணிக்கிறது. இன்னைக்கு மழை காலமா குளிர்காலமா அந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டா சொல்லலாம். அந்த டெம்பரேச்சரை வச்சு ஹியூமிடிட்டியை வச்சு கரெக்டா அது கணிச்சு சொல்லலாம். ஓகே. மெக்கானிக்கல் டிவைஸ். ஓகே. இங்கிலாந்தோட நீர்மூழ்கி கப்பல்ல உள்ள போன். ஓகே. இங்கிலாந்தோட நீர்மூழ்கி கப்பல்ல உள்ள ஒரு போன் இருக்கான். ஓ, எத்தனை வருஷம் சார் இது வந்து எப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்ல இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா டயல் பேட் இருக்கு. ஆமா, நம்பர் போட். என்னன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் தான். ஓகே. ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு தான் அந்த கம்யூனிகேஷன். சோ எல்லா நீர்மூழ்கி கப்பல்லையுமே இருக்க போன்ல வந்து டயலே இருக்காது. எடுத்தா பேசுவாங்க, அங்க எடுப்பாங்க. சோ இது வந்து இங்கிலாந்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்ல வச்சிருந்த கிளாக், வச்சிருந்த போன். ஆமா. ஓகே. இது மேல உள்ளதெல்லாம் கையில கட்டுறதானே சார்? ஆமா, எல்லாம் கையில கட்டுறதா. காங்கிரஸ் வாட்ச். காங்கிரஸ். ஓகே. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிக்காக ஸ்பெஷலா செய்யப்பட்ட கடிகாரம். ஓகே. ஓகே. முதல் ஜெனரேஷன் நம்ம காங்கிரஸ் பார்ட்டி நிறுவப்பட்ட யாரால நிறுவப்பட்டதோ அந்த மெம்பர்ஸ். ஓகே. எல்லாரும் இதுல படம் இருக்கும். ஓ, கட்டுங்க அப்படியே பார்க்கலாம். ஆமா சார். சுரேந்திரநாத், நான் சோசியல் புக்ல பார்த்தா எல்லாரும் இருக்காங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி. அதே மாதிரி இதை பாத்துங்க, ஒருங்கிணைந்த இந்தியா. ஓகே. ஓகே. பாகிஸ்தான், பர்மா, கிர்மா எல்லாம் சேர்ந்து இருந்த உடன்படிக்கை கைக்கு ஒருத்த மாதிரி இருக்கு. அப்படி ஆட்டினா தான் ஓடுமா? சாவி கொடுத்தா ஓடும். ஓகே. முதல்ல ஸ்டார்டிங் ஒரு ஆட்டம். ஓ, ஓகே. ஓகே. இதை நீங்க மட்டுமே தான் மெயின்டைன் பண்றீங்களா, கூட ஏதாவது ஆளு இது வச்சிருக்கீங்களா? இல்ல, கண்டிப்பா நம்ம தனியா மெயின்டைன் பண்ணவே முடியாது. நான் டெக்னிக்கலா ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது. இதை மெயின்டைன் பண்றதுக்கு நீ கிளாக் மெக்கானிக்ஸ், கிளாக் ஸ்மித்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்மக்கிட்ட 22 வருஷமா பயணம் பண்ற ஒரு ஆள் கூடயே இருக்கிறாரு. 22 வருஷமா? ஆமா, அவர் எனக்கு பாதி வாழ்க்கையோட செல்ல குட்டின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு உயிர் நண்பன், தோழன். இந்த கடிகார சேரிப்போட முதுகெலும்பு எல்லாத்துக்கும் இவர் தான் சொல்லலாம். ஆமா, நான் ஜஸ்ட் ஒரு சேகரிப்பாளன் தான். இவர் இல்லைன்னா இந்த கலெக்ஷன் முழுமை அடைஞ்சிருக்கவே செய்யாது. இவர் ஆக்சுவலா ஒரு புக், இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் தெரியுமா, டோன்ட் ஜட்ஜ் a book by seeing its cover. கவரை பார்த்து, புக்கு கவரை பார்த்து நீ இட போடாத. நான் 22 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் இவரை பார்த்த உடனே இவன் எங்க மெக்கானிக்கா இருப்பான்னு சொல்லி தான் நான் எனக்கு கணிச்சேன். இவன் என்னத்த பண்ணிடுவான். ஸோ நான் இவர் டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு கண்டமான வாட்சை வந்து இவருக்கு வேலை செய்து கொடுத்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு ரெடி ஆகி கொடுத்தாரு. அன்னையில இருந்து எனக்கு இவருக்கு மேலன்னா இவருக்கு கை வந்து அதான் அடிக்கடி சொன்ன கையை தாங்க. இந்த கை வந்து தங்கத்தால பொறிக்கப்பட்ட கை. எவனும் இவர் கிட்ட அடிக்க முடியாது. ஸ்விஸ் மெக்கானிக் எல்லாம் இவங்க கிட்ட பிச்சை தான் எடுக்கணும். ஆனா அந்த அளவுக்கு பெரிய ஆளு. ஆனா இவரையும் நான் சொல்லும் போது உங்க பேரு சார்? நாகராஜ். ஐ எம் பாலா. ஓகே. இவரையும் நான் சொல்லும் போது நம்ம ஊர்ல இவருக்கும் அங்கீகாரம் இல்லை. நம்ம ஊர்ல நிறைய இந்த மாதிரி கலை நுட்பங்கள் உள்ள நிறைய தொழில் உள்ள ஆளுகள் இருக்காங்க, அங்கீகாரம் இல்லாம. இவரெல்லாம் சுவிட்சர்லாந்துல இருந்தாருன்னா இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. இன்னைக்கு இங்க இருக்கிறதுனால சொற்ப காசு நான் கொடுக்குற 1600 ரூபா சம்பளத்துக்காக வேலை செய்யறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு நல்ல சம்பளம் கிடைச்சா நான் சொல்லுவாரு, ஆனா எனக்கு எவன் என்ன சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு வாங்கூடே நான் இருந்துக்கிட்டேன். அவரு அவ்வளவு அவர் சம்பளத்துக்காக வேலை பார்க்கல, கரெக்டா சொல்லி அவரு நட்புக்கு நீ கூட இல்ல, அவருக்கு இந்த பொருள்களுக்கு மேல அவ்வளவு ஒரு கிரேஸ். எப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருப்போம், நான் சொல்லுவேன், ஆனா மணி 11 மணி ஆச்சுன்னு ராத்திரி நம்ம போய் சாப்பிடல, இன்னும் முடிச்சுட்டு போவோம். அப்படி ஒரு அதுக்குள்ள ஈடுபாடு அடிக்கடி சொல்லுவாரு. அதான் டெடிகேஷன். அதான் டெடிகேஷன் அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா ஒண்ணுல வேலை மேல இருக்கணும், அல்லாட்டா அடுத்த வார்த்தையை நான் இதுல பதிவு பண்ண விரும்பல, அப்படி இருக்கணும். அவ்வளவு வேலைக்கு அடிமை, அந்த கை வேலை 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 வேலைன்னு வெறி. அதனால நான் இவரை சும்மா இருக்க விடவே மாட்டேன், ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருவேன். ஆமா, வேலையை கொடுத்து நான் இவர்கிட்ட சொல்றது ஒண்ணு, ஏய் நான் செத்த பிறதாண்டா நீ சாகணும், என்ன அனுப்பிட்டு தான் நீ போகணும், அதுக்குதான் ஒன்ன வச்சிருக்கேன். நான் போறதுக்கு முன்னால ஏதாவது நினைச்சுன்னா பாடி எடுக்க விட மாட்டேன். தோழனா மணி கூட அடிக்குது. அலமாரிலாம் வாட்ச் கலெக்ஷனா சார்? இதெல்லாம் வாட்சஸ், ரிஸ்ட் வாட்சஸ், பாக்கெட் வாட்ச், இதெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள். இது எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னால. பாக்கெட் வாட்ச்லாம் 150 வருஷத்துக்கு முன்னால உள்ளது. அதே மாதிரி இதுதான் வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் பெண்டுலம் கிளாக்.
ஸ்மாலஸ்ட் பெண்டுலம் பெண்டுலம் கிளாக் ஓடணும்னா வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் பெண்டுலம் கிளாக். இதெல்லாம் செயின் கலெக்ஷன் எல்லாமே பாக்கெட் வாட்ச். பாக்கெட் வாட்ச் எல்லாமே பாக்கெட் வாட்சஸ். அந்த காலத்துல பாக்கெட்ல போட்டு ஒருத்தர் யூஸ் பண்ணாங்க, இன்னைக்கு உங்க அலமாரில தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆமா. ஓகே சார். இந்த அலமாரில உள்ள பொருள் மட்டும் எவ்வளவு சார் வரும்? இதுல அதான் நீங்க நம்ம லெஜெண்ட் ஆக்டர் கமல்ஹாசன் ஐயா, ஆமா சார், ஆமா சார். சூர்யா சாருக்கு ஒரு 45 லட்சம் ரூபாயில ரோலெக்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதோட தாத்தா அப்பா எல்லாம் இங்க இருக்குது. தாத்தா அப்பாலாம் ஆனா பாக்குறதுக்கு வந்து கிளாமர் இருக்கு. நீங்க இப்ப உள்ள காலத்து கடிகாரங்கள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அப்படி டைமண்ட் பதிச்சிருக்கோம். அது இதெல்லாம் ரேர் கிளாக்ஸ், ரேர் வாட்சஸ். 120 130 வருஷத்துக்கு முன்னால உள்ள வாட்சஸ், வெரி ரேர் வாட்சஸ். அந்த மாதிரி இருக்கு. என்ன சார் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது வந்து 2ஆம் உலக போர்ல ரஷ்ய ராணுவத்துல டேங்கர்ஸ், ஆமா, பெரிய டேங்கர்ஸ் இருக்கும்ல, அந்த டேங்கர்ஸ்ல இது ஸ்கோப் எக்யூப்மெண்ட். அந்த ஸ்கோப் எக்யூப்மெண்ட்டுக்குள்ள விஷுவல் எக்யூப்மெண்ட் இருந்து இது யூஸ் பண்ணது. ரஷ்ய டேங்கர்ல உள்ள ஒரு ஸ்கோப். இது வந்து 1960-65ல உள்ள மூவி கேமரா. கேமரா. ஆமா, எல்லாம் மெக்கானிக்கல் ஃபிலிம் மூவி கேமரா. ஃபிலிம் போட்டு மூவி எடுக்கிறது. ஏதோ படத்துல ஹெலிகாப்டர். இப்ப எல்லாம் ஹேண்டி கேம், இப்ப எல்லாமே மொபைல்ல தானே. ஓகே ஓகே. இது என்ன சார்? இது வந்து சின்ன போட்ல உள்ள ஹார்ன். சுத்திக்கிட்டு அத இடம் இல்லாததுனால அதை டிஸ்பிளேலயே வைக்க முடியல. கையால கிராங்க் பண்ணணும். கிராங்க் பண்ணிட்டு மேல அமுத்துனால பாம் பாம் பாம்னு அடிக்கும். ஓகே ஓகே சார். இதுவும் ஃபிலிம் கேமரா. ஆமா, இவ்வளவு சின்னதா இருக்கே சார். ஃபிலிம் போட்டு ஷூட் பண்றேன். என்ன சார் பெட்டெல்லாம் வச்சிருக்கீங்க? இங்கே தூங்குவீங்களா? இது வந்து நான் ஆக்சுவலா இந்த இடத்துல பாய் போட்டு தான் தூங்குவேன். எனக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நான் பாயில படுக்கிறது அதுங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்துல, நான் அதை என்ஜாய் பண்ணி தான் தூங்குவேன். கஷ்டத்துல நான் தூங்கல. எனக்கு பிள்ளைங்க வந்து ஃபோல்டிங் காட் ஒன்று வாங்கி தந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் இப்போ மியூசியத்துல அப்படியே தூங்கிடுவீங்க தான். அது வாழ்க்கையில வாழ்க்கை இங்க இருந்தா தான் சந்தோஷமே. ஐயோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னோட வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல மியூசியம். ஸோ அப்பப்போ ஃபோன் பண்ணுவா என் பொண்டாட்டி, சாப்பிடவான்னு. மியூசியம்ல அப்படியே எங்கேயோ தூங்கிடுவீங்க. ஆமா, இதனாலதான் நேரம் போறதே தெரியாது. கேமரா என்ன சார் இவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்கீங்க? கேமரா கலெக்ஷன் என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் அருண் ஒருத்தர் இருக்காரு. ஒரு 3000-4000 கேமரா வச்சிருக்காரு. நம்மகிட்ட ஒரு 500-600 கேமரா தான். ஒண்ணுமே டிஜிட்டல் கிடையாது, எல்லாமே ஃபிலிம் கேமராஸ். ஓகே சார். அதே மாதிரி நம்மகிட்ட பென் கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஓகே காட்டுங்க சார். பென் வந்து இதெல்லாம் ஃபவுண்டன் பென்ஸ். எல்லாம் 1950, 40, 30 இதெல்லாம் 800 சில்லறையில் உள்ள தொட்டு எழுதுற பென்னு. நிறைய பென்ல இதுல தங்கத்தால உள்ள நிப்பெல்லாம் இருக்கு. நிறைய மஞ்சள் கலர்ல இருக்கு. எல்லாம் தங்கமா? எல்லாம் தங்கம் கிடையாது, நிறைய பென்ல தங்க நிப்பு இருக்கு. ஓகே ஓகே. எல்லாம் மரத்தால செஞ்சது மாதிரி இருக்கு. இது வந்து சில்வர் பென்சில். ஓகே சார். இங்கிலாந்துல உள்ளது. 1940ல உள்ள பென்சில். ஓகே. முதல்ல மனுஷர்களை எடை பார்க்கிறதுக்கு செய்யப்பட்ட weighing machine, எடை பார்க்கிற மிஷின். இன்னைக்கு துல்லியமா உங்களுக்கு டிஜிட்டல் பெர்ஃபார்மன்ஸ்ல எடை காமிக்கும். உங்க வெயிட் எவ்வளவு? என்னோட வெயிட் 80 சார். 80. ஏறி நில்லுங்க, தைரியமா ஏறி நில்லுங்க. ஒண்ணாவது. ஆமாப்பா, 78 கிலோ. பரவாயில்ல, 2 கிலோ குறைஞ்சிட்டேன் போலயே.